வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பஹ்ரைனில் நடைபெற்ற 33வது அரபு உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட அரபு லீக் அறிக்கை 1967 போருக்கு முன் கிழக்கு ஜெருசலேமை பாலஸ்தீன தலைநகராக கொண்டு இஸ்ரேலின் எல்லையில் இரு நாடுகளின் தீர்வுக்கான நீண்டகால அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியது. அனைத்து பாலஸ்தீனிய பிரிவுகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLOவின் குடையின் கீழ் சேர வேண்டும் என்று பிரகடனம் அழைப்பு விடுத்தது. அரபு லீக் PLOவை பாலஸ்தீன மக்களின் ஒரே சட்டபூர்வமான பிரதிநிதி என்றும் தமது பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. PLOவில் ஹமாஸின் அரசியல் போட்டியாளர்களான ஃபட்டாவால் ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற வகையில் இந்த தீர்மானத்தை ஹமாஸ் விரும்பப் போவது இல்லை. அரபு லீக் பிரகடனத்தில் ஹமாஸுக்கு பிடிக்காத மற்றொரு விஷயமும் உள்ளது. காசா பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படை அரபு லீக் அழைப்பு விடுத்துள்ளது. 22 உறுப்பினர்களை கொண்ட குழுவால் வெளியிடப்பட்ட மனாமா பிரகடனம் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு இரு நாடுகளின் தீர்வு செயற்படுத்தப்படும் வரை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் அமைதி காக்கும் படைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. காசா போர் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே சமீப காலமாக ஏற்பட்டுள்ள ராஜதந்திர முருகல் நிலையின் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எகிப்திய ஜனாதிபதி. காசாவில் உள்ள ஹமாஸ் மீதான ராணுவ தீர்வில் கவனம் செலுத்துவதால் போர் நிறுத்த முயற்சிகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே தவிர்த்து வருவதாக கூறியுள்ள எகிப்திய ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சிசி ரஃபா எல்லைக்கடவியின் கட்டுப்பாட்டை வலுப்படுத்தி வருவதாகவும் நேற்று வியாழக்கிழமை பஹ்ரைனில் நடைபெற்ற 33வது அரபு உச்சி மாநாட்டில் தெரிவித்தார். இஸ்ரேல் தனது பொறுப்புகளை தட்டிக்கழிக்க திசை திருப்பல் நடவடிக்கைகளையும் போர் நிறுத்தத்தில் அடைவதற்கான முயற்சிகளை சுற்றி வஞ்சகமான சூழ்ச்சிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்றார். அவர் மேலும் கூறிய போது உலக அளவில் பரவலாக கண்டனம் செய்யப்பட்ட ரஃபா ராணுவ நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் பிடிவாதமாக உள்ளது. அத்துடன் காசா பகுதியில் அதன் முற்றுகையை வலுப்படுத்த பாலஸ்தீனிய பக்கத்தில் இருந்து ரஃபா எல்லை கடவையை பயன்படுத்த முயல்கிறது என்றும் குற்றம் சுமத்தினார். எஞ்சிய 132 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு கத்தாருடன் சேர்ந்து எகிப்து முக்கிய மத்தியஸ்தர்களாக இருந்து வருகிறது. இப்போது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ராஜதந்திர முருகல் நிலை காரணமாக எகிப்து இனியும் மத்தியஸ்தராக தொடருமா என்ற கேள்வி அரசியல் அவதானிகளால் எழுப்பப்படுகிறது. இஸ்ரேலின் கோணத்தில் ரஃபாவில் ராணுவ நடவடிக்கை என்பது ஹமாஸை கட்டுப்படுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் ஒரு முக்கியமான நம்புகோல். ரஃபாவில் அதன் ராணுவ நடவடிக்கை ஹமாஸை ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான அழுத்த நம்புகோல் என்றும் ஹமாஸை அழிப்பதன் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை என்றும் இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த வாரம் ரஃபாவில் தொடங்கிய ராணுவ நடவடிக்கை கைரோவுடன் பதட்டங்களை தூண்டியுள்ளது. குறிப்பாக எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான எல்லைக்கடவையை இஸ்ரேல் ஹமாஸிடமிருந்து கைப்பற்றியதை எகிப்துக்கு ஏற்பட்ட ஒரு அச்சுறுத்தலாகவே கைரோ பார்க்கிறது. எல்லைக்கடவையை இஸ்ரேல் கைப்பற்றியதை கண்டித்து எகிப்து அதன் பக்கத்தில் இருந்து உதவி பொருட்கள் காசாவுக்குள் செல்வதற்கான பாதையை மூடியது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் தனது எல்லையை தாண்டி எகிப்துக்குள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்தும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் காசாவை மக்கள் வாழ தகுதியற்றதாக மாற்றியதாக எகிப்திய ஜனாதிபதி பஹ்ரைனில் நடைபெற்ற 33வது அரபு உச்சி மாநாட்டில் குற்றம் சாட்டினார். அவர் மேலும் பேசிய போது பாலஸ்தீனிய உரிமைகளை மறுப்பதை நிராகரிப்பதில் எகிப்து உறுதியாக உள்ளது. பாலஸ்தீனியர்களின் கட்டாய இடப்பெயர்வு செய்யப்படுவதை மறுப்பதுடன் பாலஸ்தீனம் அதன் மக்களிடமிருந்து காசா நிலத்தை காலி செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்குவதில் எகிப்து தனது உறுதியான நிலைப்பாட்டை வார்த்தைகளிலும் செயல்களிலும் உறுதியாக வைத்திருக்கிறது என்று அவர் கூறினார். நீதி பாலஸ்தீனியர்களுக்கு மறக்கப்பட முடியாதது. பாலஸ்தீன மக்களின் உயிர்கள் மற்றவர்களைப் போலவே விலை மதிப்பற்றவை என்று சிசி கூறினார். காசாவில் ஹமாஸுக்கு ராணுவ தீர்வு என்று இஸ்ரேல் கற்பனை செய்வது தவறு என்றும் அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது பாதுகாப்பு மற்றும் ராணுவ தீர்வுகள் அமைதிக்கு உத்தரவாதம் என்று நம்புபவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதேபோன்று வெறித்தனமான செயல்கள் பலன்களை அல்லது ஆதாயங்களை தரும் என்று நினைப்பவர்கள் வெளிப்படையாக தவறு செய்கிறார்கள். காசா பிராந்தியத்தின் தலைவிதி மற்றும் அதன் மக்களின் வளங்கள் போர் வெறியர்கள் அல்லது அவர்களின் ஆதரவாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவதை எகிப்து மிக கடுமையாக எதிர்க்கிறது என்றும் அவர் கூறினார். 1979ஆம் ஆண்டில் இஸ்ரேலுடன் சமாதானம் செய்து கொண்ட முதல் அரபு நாடாக எகிப்தின் பங்கை அவர் குறிப்பிட்டார். அந்த இருள் சூழ்ந்த காலங்களில் அதிக செலவினங்களை தாங்கி அதிக சுமைகளை தாங்கிக் கொண்டு அந்த பகுதியில் அமைதியின் ஜோதியை தனது நாடு ஒளிர செய்தது என்று விளக்கினார். பாலஸ்தீனியர்களுக்கு கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்டு 1967ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி இருந்த எல்லை பகுதிக்குள் தங்கள் சுதந்திர அரசை ஸ்தாபிப்பதற்கு அனைத்து உரிமைகளும் உள்ளது. பாலஸ்தீனியர்களின் நியாயமான உரிமைகளை மீட்டெடுக்க குரல் கொடுப்பதுடன் அவர்களுக்கு எதிரான இந்த மூர்க்கத்தனமான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றார். அரபு லீக்கில் 22 உறுப்பினர்கள் உள்ளனர். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் 33வது அரபு உச்சி மாநாடு அரபு லீக்குக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு.
அவர்கள் காசா போர் மற்றும் பிராந்தியத்தின் பிற முன்னேற்றங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. காம்பியாவில் நடைபெற்ற முஸ்லிம் நாடுகளின் கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த மாநாடு பஹ்ரைனில் கூட்டப்பட்டுள்ளது. முஸ்லிம் நாடுகளின் காம்பியாவில் நடைபெற்ற கூட்டத்தில் இனப்படுகொலைக்காக இஸ்ரேல் மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பஹ்ரைனில் நடைபெறும் கூட்டத்தில் ஈரான், எகிப்து ஆகிய நாடுகளின் வேறு ராஜதந்திர நகர்வுகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. அரபு லீக்கில் ஈரான் அங்கத்துவ நாடாகவோ பார்வையாளர் நாடாகவோ இல்லை. இந்த உச்சி மாநாட்டில் சிரிய அரசு தமக்கு சாதகமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து இயங்கும் ஊடகம் அல் ஐன் வெளியிட்ட செய்திகளின்படி சிரிய அரசின் அதிகாரி ஒருவர் உச்சி மாநாட்டில் அதற்கான திட்டங்களை பற்றி விவாதித்தார். அரபு உச்சி மாநாடு அமெரிக்க நிர்வாகத்திற்கு வலுவான மற்றும் தெளிவான செய்தியை அனுப்ப வேண்டியதன் அவசியத்தை அவர் தெரிவித்தார். உச்சி மாநாட்டில் பேசப்பட்ட கூற்றுகளின்படி 3 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரேல், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆப்ரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அப்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதிக்கான புதிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதிய தாக்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து காசா இதையெல்லாம் மாற்றிவிட்டது. அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பங்கு குறித்து அரபு லீக் நாடுகளுக்கு நிறைய கவலைகள் உள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியம் மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கு இடையில் தனது சவால்களை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளது என்ற குரல்கள் 33வது அரபு உச்சி மாநாட்டில் அதிகம் ஒலித்தன. காசா போரை முடிவுக்கு கொண்டுவர அரபு லீக் செயல்பட விரும்புகிறது. சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் பல வருட மோதல்களுக்கு பின்னர் அரபு நாடுகளின் பிராந்திய ஒருங்கிணைப்பை அரபு லீக் விரும்புகிறது என்றும் பேசப்பட்டது. சூடானில் உள்நாட்டு போரை பற்றியும் ஏமன் மற்றும் லிபியா பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அரபு லீக் வலியுறுத்துகிறது.